ஆனால் அந்த நம்மட்டு சிரிப்பு இருக்குல்ல, டேய் கூடா கூடா நல்லா நல்லா ஆனால் வாங்குற சம்பளத்துக்கு மேலே கூறாம்பர் ஆளு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எக்காலமான சிரிப்பு இருக்குல்ல பார்த்துருக்கோம். எம்ஆர்கே தெய்வம், அவர் தான் பண்டிகைக்கு படியளக்கிறவர் அப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்பேற்பட்ட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திருமாவளவன் சொன்ன ஒரு எந்திரிக்கிறார். எனக்கு என்ன தெரியும் அவ்வளவுதான், நீ எல்லாருக்குமான தலைவர்னு சொன்ன திருமாவளவனை நீ ஒரு தனியான தலைவர் கூட இவனுக்கு ஒத்துக்கல. திமுக நீ தான், நான் தான் நீ தான் நான், அப்ப நீ தான் தனி. காலால் அழுகுறான், கையால் அழுகுறான், என்னென்னோ வேலைலாம் பண்றானுல்ல. அப்படி வாங்கிய சீட்டை கொண்டு போய் இந்த மாதிரிலாம் நீ கொடுத்தீங்கன்னா அது என்னதான் நினைக்கும். அவர் சொல்றாரு வேற. இந்த விஜய் உண்மையிலே நான் கூட கொஞ்சம் சாதாரணமாக தான் விஜய் நினைச்சிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மிச்சம் எல்லாருமே விஜயை பார்த்து பயப்படுறாங்க. விஜய் என்ன ஸ்டைலோ அதே ஸ்டைல், துண்டை போட்டோன்னே அது இவங்களாம் 10-50 துண்டை கொடுத்து தூக்கி போடுங்கன்னு வாங்கும்போது நான் எதாவது சொன்னால் அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. பானை வச்சு சுற்றுறாங்க, பானை வச்சு பெரிய கிரெயின் வச்சு கயிறில் போட்டு கட்டி பானையை மாலையாக போடுறாங்க. என்ன சார் இதெல்லாம் தற்கொலைத்தனமா இல்லை? இவங்க பார்த்து இன்னொரு கூட்டத்தை தற்கொலைகள்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஆமா இந்த கூட்டணி எப்பேற்பட்ட கூட்டணி? இது இயற்கை கூட்டணி, இதெல்லாம் செயற்கை கூட்டணி. ஏஐல ஒரு வாங்கினது, இவர் மட்டும் இயற்கை கூட்டணி. நாளே போட்டு நக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி மேலே கீழே, வேற எந்த திட்டமும் இல்லைல்ல. அதால சொத்தாலும் சொந்த சின்னம், நம்ம சின்னம் தான். ஆமா, சொத்தாலும் சொந்த சின்னம். அப்போ உங்க சொந்த சின்னம் உதவி செய்திருந்தாங்கன்னா இதைத்தான் நீங்க இப்படி சொன்னீங்களா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் வரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ பிரேமலதா அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் ஏதாவது மிகப்பெரிய சண்டையா சார் உள்ள சீட்டு பிரச்சனைனாலயா? ஏன்னா இப்போ திருமாவளவன் அந்த மேடையிலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவமதிச்சதா பல நியூஸ்கள் வெளியே வருது. என்ன காரணம் அதுக்கு? அதுக்கு அதம்மா ஒரு பதில் சொல்லிச்சு பார்த்தீங்களா? என்ன சார் சொன்னாங்க? இலை எடுக்க தானே வந்தேன். இலை எடுக்க தான் தலை என்ற எந்த இலையிலேயும் உட்காந்துங்கிறான் என்ற துணியில இந்த கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அவர் அறிவிப்பதுதான் வேட்பாளர்களை அவர் அறிவிப்பது சரியா இருக்கும். நீ எதுக்கு அதிக பிரசங்கித்தனமா, உனக்கு என்ன வேலை அது அப்படின்ற மாதிரி கூட்டணியின் தலைவர் அறிவிப்பதே பொருத்தமாக இருக்கும். திருமாவளவன் எப்படி இதை அறிவிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுன்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுதான். சிம்பிள் லாஜிக் தானே இது. நம்ம இலை எடுக்கிறவன், நமக்கு எதுக்கு தலை என்ற வேலை? இலையாது அப்புறம் இத்தனையா வாழை இலை போட்டிருக்கு, இதில் இத்தனை பேர் உட்காந்துக்கிறான், இத்தனை பேர் முடி வச்சுனுக்கிறான், இத்தனை பேர் மொட்டை அடிச்சுனுக்கிறான், ஓட்டையில் இந்த இலையில இத்தனை ஓட்டை இருக்குது, எதுக்கு அந்த வேலை? அது ஒரு நாகரிகமும் இல்லை தானே. ஏன்னா அங்கே பாஸ் பிக் பாஸ் தான், பெரிய அண்ணன் தான். அப்படி இருக்கும்போது துருத்துருன்னு எதுக்கு நீ அப்படிங்கிற துணியில் அவங்க பண்ணாங்க. அதுக்கு பதிலாக அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஏய் என்னையை காட்டி கேட்குறவெல்லாம் வைக்காது, உனக்கு வேணா நீ வாங்கிட்டு போ, அந்த அம்மாவை பாரு, அந்த அம்மாவை பாரு, அந்த அம்மாவை பாரு, 6% ஆமாடா 6% தான். பின்னடா 6% தானே பவர் அங்கே இருக்குதுடா, அப்போ எங்கள் பவரு அப்படின்னு அந்த அம்மா வாங்கின்னு போயிட்டாங்க. இவங்க அதை காமிச்சு தானே எல்லாரும் சீட்டு வாங்கினாங்க. நீ தேமுதிக சொல்ல வந்தையா, உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த அம்மா முன்னாடியே சொல்லிச்சு. அதால் அந்த அம்மா கடுப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு என்னென்னா அந்த சிரிப்பு இருக்குல்ல, முனின்னு, அது எல்லாரும் பள்ளி தெரியாமல் இருக்கிறதுக்கு சிரிப்புனாங்க. ஆனால் அந்த நம்மட்டு சிரிப்பு இருக்குல்ல, டேய் கூடா நல்லா நல்லா ஆனால் வாங்குற சம்பளத்துக்கு மேலே கூறாம்பர் ஆளு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எக்காலமான சிரிப்பு இருக்குல்ல, அது ஒரு சபை நாகரிகம் கூட இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அரசியல் செயல்பாடுகளுக்கும் நமக்கும் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு எம்பி மச்சான் தானே எம்பி, இவரே எம்பி இல்லை, அது கூட ராஜ்யசபா, அது கூட அது மேல் சபை தானே, இவர் பாராளுமன்ற எம்பி இல்லை. ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லை பேசுறத கொஞ்சம் ஒரு உடம்பு அப்படி ஜெர்க்காவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லா வேட்பாளரும் நினைச்சு நிற்கிறாங்க. ஈவன் அந்த தொகுதியின் டான் எம்ஆர்கேவே ஏஞ்சி நிற்கிறாரு. எம்ஆர்கே கிட்ட எல்லாரும் இவங்க பேசுகிறவங்க எல்லாரும் உட்கார கூட மாட்டாங்க, போனால் அப்படி நின்றுங்கின்னு பம்பிங்கின்னு பதுங்கின்னு அப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எம்ஆர்கே தெய்வம்,
அவர் தான் பண்டிகைக்கு படி அளக்கிறவர் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்பேற்பட்ட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திருமாவளவன் சொன்ன கூட எந்திரிக்கிறார். இவனுக்கு என்ன பெரிய அவ்வளோன்னா ரொம்ப அது அநாகரிகம் இல்லை. அதை போல் நீங்கள் விருதுநகர் நினைக்கிறேன், அங்கே போய் சண்டை போடுறாங்க. ஓ இன்னும் எங்கள் கொடியை காணும் பூத்தில் இந்த அழையாதார் தலைவாசல் மிதியாதுன்னு ஒரு பழமொழி. அவன் தான் உன்னை மதிக்கலையே, அவங்க தான் உன்னை மதிக்கலையே, எதுக்கு அங்கே போய் பிச்சை எடுக்கிறீங்க என்ன? அப்படி நீங்கள் தேர்தல் வேலை செஞ்சு இப்போ அந்த தொகுதியில் நீங்களும் நிற்கலை. பி ஃப்ராங்க் இப்படி பேசுவோம். இப்போ அது பானை சின்னம் நிற்கிற தொகுதியாக இருந்தாலும் அவங்க தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, அதில் எங்கள் கொடியை காணோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. அங்கே அவங்க வீட்டு பிள்ளைன்னு நிற்கிது. அவன் எந்த கொடியை கட்டுறான், கர்மாந்தத்தை காட்டுறான், உங்களுக்கு என்ன வந்தது? உங்களை கட்டல, நீங்கள் பா நேப்பா பிரச்சனையே இல்லைப்பா. அப்போ உங்களோட நோக்கம் அதை வச்சு பொறுக்கி திங்கிறது தானே? இல்லை தேமுதிகவின் அடுத்த வாரிசு விஜய பிரபாகர்னா அவரை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி அவர் இந்த தொகுதிக்கு பல விஷயங்களை செய்யணும். ஏன்னா அந்த ஆளே எங்கே அவங்க ஜாதிக்குது அப்படின்னு போய் பார்த்து நின்று செய்கிறவங்க. பொதுவாக இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ்ச்சாதிகளுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை இருக்குல்ல, இது எங்கே உக்கிரமாக இருக்குன்னா பிறமொழியாளர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் இடத்துல எங்களுக்கும் தெலுங்கருக்குமான பிரச்சனை மிக உக்கிரமாக இருக்கும். அதெல்லாம் நான் இதை நியாயப்படுத்தலை, மிக உக்கிரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அது மட்டும் இல்லாமல் அது நினைக்கல, என் வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சிங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்காரை வச்சு படம் பார்த்தீங்க, மக்கள் நல கூட்டணிக்கு எங்கள் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் கோச்சிக்கு போகுது, கேப்டன் அவர்கள் இல்லைன்னா உங்களெல்லாம் பணம் வந்திருக்குமா? கடைசியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் கலைஞரோடு கேட்டு விட்டு தான் மக்கள் நல கூட்டணியே ஆரம்பித்தேன்லாம் நீ சொன்ன, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு அந்த அம்மா நினைக்குது. பட் அது அது மிகவும் அநாகரிகமானது. ஆனால் நீங்கள் திரும்பவும் அது காலையில் போய் ஓடுறீங்க. அந்த அம்மாவுக்கு இருக்கிற ரோசம், மானம், ஈனம், சூடு, சொர்ணில் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரும்பான்மை சமூகம் இப்போ திருமாவளவன் கிடக்கிறாரு, கீழே உருள்றாருன்றதுலாம் ஒரு பெரும்பான்மை சமூகம் இப்படி அசிங்கப்படுது அப்படின்றது தானே அதில் பின்னணி அர்த்தம். நீ இன்னும் தனியாளா சொல்லு? நீ திமுகவில் முன்னாடி ஏதோ மாணவர் அணியில் பேச்சாளராக இருந்தேன், அந்த மாதிரி இருந்தாலும் தான் நாங்கள் ஒன்றும் கேட்க போகிறதில்லை. தெரியாமலோ மீது ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நீ இந்த சமூகத்தில் இருக்கிற பறையர்களின் பிரதிநிதி. ஆனால் நீ பறையன் வந்தால் செருப்பால் அடிச்சு வரட்ட அந்த நாயன்ற நாங்கள் தான் சூடு சொரணம் இல்லாமல் நீ எங்களை அழைக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் ஓட்டையில் இலையில் ஓட்டன்றோம். நாங்கள் உங்ககிட்ட அந்த பறையர் விஷயத்துலையும் வீசிக்கா கொஞ்சம் தலையிடலாம் அப்படின்னு பறையனே சொல்லிக்கின்னு அங்கே நிற்கிறான். அப்படி இருக்கிற போது இது அவருக்கு நம்ம தேவைதான்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சார் அந்த அம்மா நினைக்காது, ஏண்டா அவ்வளோ சீட்டு, அம்மா சீட்டு 8 சீட்டுக்கு போராடி வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு பொஸ்க்குன்னு நீ இந்த மாதிரி ஜோதிமணிக்கு சீட்டு தரையேன்னு அந்த மாதிரி நினைக்காது. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் சார். நீங்கள் பாருங்கள், தேமுதிக 10 சீட்டு வாங்கி கிட்டத்தட்ட 6-7 பேர் தெலுங்கு பேசுகிற சமூக மக்கள் தான் அதில். அப்போது அது அந்த இன உணர்வோடு அது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்காது. நான் திரும்பி சொல்கிறேன் பின்னாடி. அப்போ அந்த இன உணர்வோடு இருக்குதுல்ல, நீ என்னன்னா பொது இப்போ தேமுதிகவை கொண்டு போய் டிஎம்கேவில் கனெக்ட் பண்ணி அந்த டீலை முடித்தது யார்? எல்லாம் இவங்க சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தானே. அப்போது அவங்க அந்த லைனில் கரெக்டாக இருக்கிறாங்க. நீ பற்றே இல்லாமல் நீ சும்மா காட்டி இங்கே நான் உனக்கும் தலைவர், எனக்கும் தலைவர், அவருக்கும் தலைவர், இவருக்கும் தலைவர், நான் எல்லாருக்குமான தலைவர். ஏய் நீ எல்லாருக்குமான தலைவர்னு சொன்ன திருமாவளவனை நீ ஒரு தனியான தலைவர்னு கூட இவனுக்கு ஒத்துக்கலை. திமுக நீ தான், நான் தான் நீ தான் நான், அப்போ நீ என்ன தனி, புரியுதா? அப்படின்னு தான் அவனை ஒரு ஆளாக கூட அவங்க பார்க்கல. இந்த நிலையில் இது ஏன் இப்படி நடக்கிறதுனா இவரோட செயல்பாடுகள் தான். இன்னைக்கு தெலுங்கர்கள்லாம் திமுகவில் தெலுங்கரெல்லாம் ஒரு அணியில் நிற்கிறாங்கன்னா அது ஏதோ எதேச்சியாக வந்ததில்லை. நாளை ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு இப்போ டிஆர் பாலு அவர்கள் அந்த கம்யூனிட்டி சார்பாக நாம் எப்படியாவது திமுகவை கைப்பற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. டிஆர் பாலு ஒத்த ஆள் தானே,
நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அமைச்சிருக்கிறோம்ல. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வேற வேறு பிரிவாக இருந்தாலும் எங்களை ஒரு மொழி இணைக்குது, நாங்கள் இதை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு இதில் இருக்கிற தெலுங்கர்கள் அமைச்சர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ திருமாவளவனை கூட கூப்பிட்டு உயர்மட்ட குழு பேசிச்சா, அதுக்கப்புறம் சிஎம் கூட பேச வச்சதா சொன்னாங்கல்ல. பேச்சுவார்த்தை குழு தாண்டி இன்னொரு குழுக்கிட்ட பேசினாங்கல்ல. அதுக்கு நம்ம ஏவாவேலு, நம்ம இவர் கே நெரு, இவங்கெல்லாம் அவன் ஒரு ஆளுன்னு அவனை பேச்சுவார்த்தை குழுவோடு முடிக்காமல் மேலே வரைக்கும் கூட்டும் போகிறீங்க அப்படின்லாம் அவங்க பேசி அவங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் சரியில்லை, வளர்த்த விடக்கூடாது, இருக்கட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இங்கே மெட்ராஸில் இருக்கிற தரப்பு சொன்னாங்களாம், இப்போ நீ வந்து திருச்சி அந்த பக்கம்லாம் உன் சமூகமாக நிற்கிது, கூட எஸ்சி சமூகம் தானே மெஜாரிட்டியாக நிற்கிது, நீ பயன்படுத்துகிறல்ல, அந்த மாதிரி நாங்கள் சென்னையில் இருக்கிறனாங்க இந்த எஸ்சி மக்களை குறிப்பாக பறையர்களை பயன்படுத்துறதுக்கு அவர் திருமாவளவனை அப்படி இப்படி கூட்டின்னு போனோம். இப்போ எல்லாமே இதில் பயன்படுத்துகிற சிந்தனையோடு தான். நாங்கள் ஒன்றும் அவரை கூப்பிட்டாந்து அப்படி முன்னாடி நிற்க வைக்கின்ற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லைன்னு பேசுகிறதாகவும் ஒரு தகவல் வெளியில் கசியப்படுது. ஆக இவரோட நிலைமையிலேருந்து தான் சார் நம்ம அவருக்கான மரியாதை இருக்கும். நீங்கள் இந்த வேட்பாளரை பற்றி சொன்னோம் இல்லையா, ஐயா இளைய பெருமாளின் தியாகத்தை மதிப்பதற்கு எப்போ 2-3 தலைவரை கழிச்சா மதிப்பதற்காக நாங்கள் வந்து அவரின் வாரிசுக்கு கொடுத்துருக்கோம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வாரிசு நினைக்கிறேன். அதில் வந்து ஆண்கள் வந்து ஒரு 4, பெண்கள் ஒரு 6 பேர். அதில் வந்து வெற்றி வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் படித்தவர். அவர் வந்து சுயேட்சையாக கூட நின்றுருக்கார் தேர்தலில். திருமாக்கிட்ட சீட்டும் கேட்டிருக்காரு. 2 எலெக்ஷனில் சீட்டு கேட்டு சீட்டு அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் விவரமானவர் அவர். அதுக்கப்புறம் நந்தகுமார், வேலை, இவங்கெல்லாம் வந்து அதை ஒருத்தர் டென்டல் டாக்டர் அது இதுன்னு இருந்து அவங்களாம் இறந்துட்டாங்க. சும்மா ஒரு மூலையில் ஒன்று போட்டிருந்தது, அதுக்கு பேர் தான் ஜோதிமணி. அது ஏதோ அது மேலே வந்து அவர் சரி இளைய பெருமாளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவர் தமாகால இருந்தவர். இப்போ வந்து இந்த இளைய பெருமாள் அவர்கள் நிகழ்வு ஒன்று நடந்தது. அதில் தான் வந்து அவர் வந்து காங்கிரஸில் போய் சேர்றாரு. அவர் பாருங்க கொஞ்சமாச்சும் ஒரு விவஸ்தை வேணா தெரியலையே, நான் வந்து காங்கிரஸில் சீட்டு கேட்டேன், எனக்கு எப்படி திருமாவளவன் சீட்டு கொடுத்துறாரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் இவங்க தேத்தி கீத்தி, ஏம்பா கொஞ்சம் நில்லுப்பா, சட்டைக்கிட்டே மாட்டுப்பா, டையையே போட்டு தலைகளே நல்லா வாருப்பா. அவர் இயல்பாக காங்கிரஸ் இருந்தவர், அவருக்கு வந்து நமக்குலாம் சீட்டு எங்கே கிடைக்கும் போகுது அப்படின்னு இருந்தவரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா அவன் சீட்டுக்கு எவ்வளோ லோயெல்லாம் லொங்கல் போடுறான். ஏங்க காலால் அழுகுறான், கையால் அழுகுறான், என்னென்னோ வேலைலாம் பண்ணுறானுல்ல. அப்படி வாங்கிய சீட்டை கொண்டு போய் இந்த மாதிரிலாம் நீ கொடுத்தீங்கன்னா அது என்ன தான் நினைக்கும். அவர் சொல்கிறார் இதில் வேற, நேற்று எங்கேயோ பார்த்தேன், அவர் திருமாவளவன் பேசுகிறாரு, ஜோதிமணிக்கு நாங்கள் வந்து சீட்டு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள், காங்கிரஸிலிருந்து அவரை வென்றெடுத்து இருக்கிறோம். எப்படி காங்கிரஸ்லேருந்து வென்றெடுப்பதற்காக ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தாங்களாம். சரி 234 தொகுதி தானே இருக்குது, நீ சுயேட்சையாக வந்து 234 தொகுதியில் போட்டால் கூட 234க்கு மேல் பல பேர் வந்து ஆளுமைகள் வேறு கட்சியில் இருப்பான். அவனெல்லாம் வென்றெடுக்க தான் உன் வேலையா? இல்லை எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா தான் வென்றெடுக்க முடியும்னா அப்போ உனக்கு கொள்கைலாம் இல்லை. உன் கொள்கையை பேசி காங்கிரஸில் இருக்கிற இளைய பெருமாளின் வாரிசை உன்னால் மீட்டு எடுக்க முடியல. எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா வா வா இந்தா வா அப்படின்னு கூட்டு மீட்டு எடுத்த என்னது இது? இது வந்து இதை பெருமையாக பேசுறியா இல்லை இளைய பெருமாள் அவர்கள் வாரிசை அசிங்கப்படுத்துறான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு சீட்டு கொடுத்துட்டு நாகத்தவங்க கொண்டு வந்துட்டார்ன்ற மாதிரி அது. அது மட்டும் இல்லாமல் இளைய பெருமாள் அவர்கள் மறைகிற வரை அவருக்கு நேர் எதிரான கொள்கையில் செயல்பாடுகள் இருந்தவர் திருமாவளவன். 2 பேரும் இணைஞ்சு எங்கேயும் நிகழ்ச்சி பண்ணதா எங்கேயுமே இல்லை. சொல்லப்போனால் அவர் வந்து இளைய பெருமாள் அவர்கள் நம்ம திருமா அவர்களை வெகுவாக விமர்சிக்கிறோம் செய்கிறவர். வந்து அங்கே வந்து நிறைய இந்த பாய்மாருக்கும் பறையருக்கும் சண்டை நடக்கும். சரி ஒன்று கூட சண்டை போட்டே இருக்க முடியல அப்படின்னு இருக்கிற இடத்த விட்டுட்டு அப்படியே புது குடியிருப்பை உருவாக்கி பறையர்களை 2 கிராமங்களை உருவாக்கியவர் இளைய பெருமாள். ஆனால் நீ வந்து நாரே தக்பீர்னு சொல்கிற ஆள் இல்லை நீ. அப்படி இருக்கிற போது வேறு வழி இல்லை, எவனுக்காவது ஒருத்தனுக்கு சீட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஐயா இளைய பெருமாளின் அவர்களோட வாரிசுக்கு சீட்டை கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏதோ 2 கோடி ரூபாயில் வந்து நினைவரங்கம் கட்டிருக்கோம் சார். நினைவரங்கம்ங்கிறது சார், இப்போ நம்ம ஒரு மீட்டிங் போடுறோம், டக்குன்னு
ஐயா இளைய பெருமாள் அரங்கம் அப்படின்னு டெம்பரரியாக அது மேலே எழுதி விட்டோம்னா அது அந்த நினைவரங்கத்தில் கூட்டம் நடந்தது, அப்படி தான் அது கணக்கு. அந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒன்று கட்டி அதுக்கு எதிரில் ஒரு சிலையை வச்சு இவங்க வந்து அந்த நினைவரங்கம், அவர் நினைவாக இந்த அரங்கத்துக்கு பேர். ஆனால் இவங்க கேட்டது வந்து நினைவிடம். அங்கே போனால் உள்ள அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அம்பேத்கர் நினைவு மண்டபம் இருக்குது, ரெட்டமலை சீனிவாசன் நினைவு மண்டபம் இருக்குன்னா அங்கே போனோடனே அவரை பற்றிய தரவுகள்லாம் இருக்கும். அப்போ போய் பார்த்தா அது பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கலாம். நினைவரங்கிறது சும்மா கட்டடத்துக்கு மேலே பேரை வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு நாங்கள் இளைய பெருமாள் மீது திமுக அளவற்ற அன்பும் எல்லாத்தையும் கொண்டு வந்தது இன்றைக்கி வந்து ஒரு கதையை உருட்டுறாரு. அதே மாதிரி இப்போ திருமாவளவன் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதம், அதுவும் இந்த டைமில் பரபரப்பான எலெக்ஷன் டைமில் ஒரு லெட்டர் போட்டிருக்காரு சார். என்ன சார் லெட்டர், எதுக்காக போட்டிருக்காரு? அது ஒன்றும் இல்லை சார். இப்போ தேர்தல் அறிக்கையில் வந்து அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அதில் வந்து முதன்மைப்படுத்தப்படல. சும்மா விடுவானோம்ல, இந்த இவர் பேரில் நாங்கள் தொழிலை தொடங்குறோம், இவர் பேரில் அவார்டை கொடுக்குறோம், 2 லட்சம் கொடுக்குறோம், 1 லட்சம் கொடுக்குறோம், சிறந்த நபருக்கு அதை கொடுக்குறோம், அம்பேத்கர் பேரில் இதை கொடுக்குறோன்னு வாங்கல. அந்த மாதிரியான அறிவிப்புகள் இப்போ எதுலேயுமே இந்த தேர்தல் அறிக்கை இல்லை. அதால் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அம்பேத்கர் ஜெயந்திலாம் வருது, பிறந்தநாள் வருது, இந்த தேர்தல் சமயத்திலேயாவது அம்பேத்கரை பற்றி ஒரு 4 அறிக்கை கொடுங்க, ஒரு 4 அறிவிப்பு. நீங்கள் தேர்தலில் அந்த சதுரங்க வேட்டை தேர்தல் அறிக்கையில் தான் அதில் இல்லை. இண்டிவிஜுவலாவது எங்கன்னா பேசும்போது கொஞ்சம் அம்பேத்கரை தூக்கி பேசுங்க. நான் வந்து நான் ஏன் திமுகவோடு தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணமாகவும் இதை சொல்லலாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வெளியில் போய் எங்கன்னா சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட எங்கள் 8 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுற போது ஏதாவது ஒரு புது அறிவிப்பு அம்பேத்கர் பேரில் வெளியிடணும் சாமி, நான் கொஞ்சம் என்ன பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கேன், எல்லாவனும் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்காரு பொழுது. அது இன்னும் திமுக பரிசீலனையில் இருக்குது. எதையாவது அம்பேத்கர் மேலே ஒரு சக்கரை எகிரி தடவி அப்படி வெளியில் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் அதே மாதிரி இந்த பன்ரோட்டி சேர்ந்த விசிகா கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள், அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயே பேசும்போது சொல்கிறாரு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தலித்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. இதுக்கு திருமாவளவன் எந்த கண்டனமே தெரிவிக்கலையா? இல்லை, அதுதான் வெட்டி ஓட்டிட்டாங்களாமே. அது வந்து அந்த பேச்சோட கொஞ்சம் நேரத்தை மட்டும் கொடுத்துருக்கீங்க. முழு நேர ஸ்பீச்சில் அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு. அவர் ஒன்றுமா வந்து பறையர் சமூக மக்களோடு இருக்கிறவர். இவனுங்களே சொல்கிறானுவா, விசிகா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஏகப்பட்ட இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை அவர் வந்து வருடந்தோறும் ஆர்கனைஸ் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையாக என்ன தெரியுங்களா, ஜாபர் சேட் இருந்தார்ல, அவங்க தம்பி ஒருத்தன், நல்ல பேர் சார், அவங்க தம்பி இருந்தார். அவங்க தம்பியை கூப்பிட்டு வந்து விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் சேர்த்தவர் தான் இவர். இன்ஃபேக்ட் அந்த சலீம் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து என்கொயரிக்கு போகும்போது இந்த நபரும் இடி என்கொயரிக்கு போனதாலாம் சொன்னாங்க. அதால் இப்போ நமக்கே இவர் யாருன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம்லாம் வெளியிட்டாங்க, அவர் அந்த சலீமை கூட்டு போய் திரும்ப கூட நிற்க வச்சு மற்ற டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால் இவருக்கு வந்து கொஞ்சம் பேக் போனால் கொஞ்சம் பல விஷயங்கள், ஏன்னா பாய் மாறில்ல, அப்புறம் வெளிநாடு விஷயங்கள் அது இது நிறைய இருக்குல்ல. அதால் வந்து இந்த அப்பா நீ வந்து பாயை புறக்கணிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வர ஃபண்டுகள் நிப்பாட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னங்க அந்த பாய் இல்லைனா நாங்கள் இன்னொரு பாய்ங்க இவரும் குள்ளா தானங்க போட்டுக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த பாயை நிற்க வச்சுருக்காரு. அவர் வந்து இயல்பா அப்படி பேசுகிறார். நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த பகுதிகளில் இஸ்லாமியர்கள் பறையர்களுக்கும் ஒரு பிரச்சனை அங்கே எப்பவுமே அந்த மோட்டிவ் இருக்க தான் செய்யும். இப்போ ஓரளவுக்கு அது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குன்றதை நாம் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதால் இவங்க அப்படி சார் எங்களை பொதுவாகவே எங்களை எல்லாருமே எதிராக தானே சார் பார்க்குறாங்க. இப்போ தான் சார் கொஞ்சம் போல் அப்படி இப்படி கொஞ்சம் மாறுதல் வருது. இன்னும் பாய் மாறலாம் கொஞ்சம் மாறணும் சார். சரி, அதே மாதிரி இப்போ திருமாவளவன் வந்து பரப்புரையும் போது ஒரு தன்னுடைய தொண்டர் அவர்கள் அவர் வெறுப்பேற்றதுனால ஒரு திடீர்னு ஒரு டென்ஷன் ஆகி அடிச்சிடுறாரு. அதே சார் பெரிய லெவலில் எல்லா நியூஸ் சேனலும் எடுத்து போடுறாங்க. விஜயகாந்த் செஞ்சா மாட்டான், அவர் தான் அந்த தொண்டர் தான் வந்து வீடியோவே சொல்லிட்டாரு சார், என் அப்பா மாதிரி அவர் வந்து எனக்கு வந்து பண்ணாரு, அதனால பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சார். வேற என்ன சொல்லுவார் சொல்லுங்க, வேற என்ன சொல்லுவார்? ஏங்க இந்துத்துவ அமைப்பில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து எதனா கண்டிச்சு வீடியோ போட்டால் அவரை கூப்பிட்டு ஏதாவது பண்ணிக்கின்னு பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னா நான் அப்படி சொல்லலைங்க திருமாவளவனை. நான் வந்து நான் இந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னேன், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அவன் ஏதோ பாவம் ஆர்வத்தை சார். இது என்னென்னா
இந்த தற்குறின்னு ஒரு கும்பலுக்குதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல. அந்த தற்குறி பண்ணுற சேஷ்டை இப்போ வெளியில் எப்படி இருக்குது? ஏய் என்னப்பா அதை மிஞ்சி அவன் அப்படி வந்து சடன்னு ஏறுறான்பா அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜ். ஏப்பா திருமாவளவனும் கூட்டம் திப்பு ஏறுதுப்பா, அட்டாங்காமல் எப்பா அவருக்கு செல்வாக்கு பயங்கரம்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் செட்டப் பண்ணி ஏற்றுறது சார். அவர் வந்து ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஏன்னா பக்கத்தில் இருக்கிற என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துண்டை தூக்கி எறிகிற கலாச்சாரம் இதில்ல, அது வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது, விஜய் சார் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஆமாம், ரேம்பாக்கு. அப்புறம் நம்ம ஸ்டாலின் அதே மாதிரி சட்டை பேட்டை போட்டுன்னு வேற இவர் வேற போகிறாரு. 2 பேரும் ஒரு ஒத்துமை இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போகிறாரு. அப்போ இந்த துண்டை தூக்கி போகிறாங்கல்ல, இப்போ பாருங்கள் திரும்ப அவன் மேலே துண்டை தூக்கி கொடாசுறானுங்க. அவர் டக்குன்னு வாங்கி சார் இது என்ன சார் இது? இந்த விஜய் உண்மையிலே நான் கூட கொஞ்சம் சாதாரணமாக தான் விஜய் நினச்சேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மிச்சம் எல்லாருமே விஜயை பார்த்து பயப்படுறான் சார். விஜய் என்ன ஸ்டைலோ அதே ஸ்டைலு, துண்டை போட்டோடனே அதை இவங்களாம் 10-50 துண்டை கொடுத்து தூக்கி போடுங்கன்னு வாங்கும்போது இந்த மாதிரி இந்த கிரெயினை வச்சு பானையாக கட்டி, சார் பானை யாருக்கு சுற்றுவோம் சொல்லுங்கள்? நான் இதெல்லாம் சொன்னால் அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. பானையை வச்சு சுற்றுறாங்க, பானையை வச்சு போய் பெரிய கிரெயின் வச்சு கயிறில் போட்டு கட்டி பானையை மாலையாக போடுறாங்க. என்ன சார் இதெல்லாம் தற்குறித்தனமாக இல்லை? இவங்க பார்த்து இன்னொரு கூட்டத்தை தற்குறிகள்ன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் தற்குறியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அது காரணம் விஜய் மட்டுமா சொல்லுங்கள்? நீங்களாம் பகுத்து அறிவாளர்கள், நாங்கள் அதை பிடிச்சி வந்தோம் இதை பிடிச்சி வந்தோம்னு சொல்கிறீங்கல்ல, எப்படி ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கி இந்த மாதிரி வளர்ந்துருக்குது? ஆமா, இன்றைக்கி தான்ப்பா விஜய் வந்தார். இதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் எப்படி இந்த மாதிரி வளர்ந்தது? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க, இல்லை இருந்திருப்பான், எதையோ பார்த்தாலே சரி சார். அப்படி கூட இல்லைன்னா கூட சார், இவன் எப்படி வந்து இந்த மாதிரி தாண்டவத்தனமாக வளர்க்கப்பட்டான்? ஏப்பா நீங்கள் தான் செதுக்கினீங்கிறீங்களேப்பா தமிழ்நாட்டை. இதான் இப்போ இது வந்து பெரியார் மண்ணாச்சுப்பா. எப்படி இந்த மாதிரி தருதல் மாதிரி வளர்ந்தானுவான் சொல்லுங்கள்? அவன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் போகிறான்னு வச்சிங்களேன், நம்ம தற்கூறின்றது. ஆமாம், அதில் பல விஷயங்கள் வந்து இப்போ கூட ஒரு பொண்ணு ஏதோ எல்லாமே வந்து என்னது இது லிவிங் டுகெதர் பாலிசிலே பேசுதுங்க. அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், ஆமாம் அப்படி இப்படி எப்படி பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றது நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். அது நம்ம இந்த மாதிரிலாம் கேள்விப்படுதில்லை. ஓப்பனாக வச்சுக்க பிடிச்சிக்க கட்சிக்கன்ற மாதிரிலாம் பேசுதுங்க. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொம்பளை பிள்ளைங்களா இந்த சமூக சூழல் வளர்த்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் ஆளுமைகளான்னு கேட்கிற போது இதற்கு முன்னாடி இந்த அரசியல் ஆளுமைகளும் தானே இது காரணம். நீங்களாம் அந்த பசங்களை இளைஞர்களை இல்லை தமிழக மக்களை ஒழுங்காக அறிவுபூர்வமாக வழிநடத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தற்குறித்தனமான செயல்பாடுகள் வெளியே வருமா? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் இப்போ 2 அந்தாலும் ஏதோ விஜய் வந்தான்றதுக்காக ஏதாவது திப்பு ஓடுது. அது வளர்த்த விதம் அப்படி ஓடுதுங்க. அதால் அது ஒட்டுமொத்தமாக இவங்க குறை சொல்லிட்டு அந்த தற்குறிகள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் இவங்களுக்கு பண்ண வைக்கிறது. பூ அடிக்கிறது சீமானால ஒரு தடவை பண்ணார் பாரு. இது நான் புது பழக்கமாகுது. அப்போது அரசியலாக இருக்கிற நாம் தமிழர் தம்பிகளையே இந்த தற்குறித்தனங்கள் ஒட்டிக்கொள்ள முயலுது. பூ போட்டவுடனே அவரும் அண்ணன் கலைஞமா இது என்னையா புது பழக்கமாகுது நிறுத்தியான்றாரு. அப்போ ஆனால் இவங்க அப்படிலாம் பண்ணால் நமக்கு வந்து ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதா வெளியில் வந்துடுன்றதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க சார். ஓகே, சீமான் அவர்களை பற்றி பேசுனீங்க. இப்போ 2021 அவர் பரப்புரையும் போது கூடின கூட்டத்தை விட இப்போ கூடுற கூட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்ல வருதே சார். விஜய் அவர்களோட தாக்கத்தினால சீமான் அவர்களுடைய இளைய பார்த்தது தான் இந்த மாதிரி கேட்கலன்னு பார்த்தா அதுலேயும் கேட்டீங்களா சார்? ஒட்டு மொத்தமாக சீமான் மீது இங்கே ஏகப்பட்ட வெறுப்பில் பல பேர் இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. ஏன்னா இப்போ திமுக வெறுப்பில் இருக்குதுன்னா ஓகே ஃபைன். ஏன்னா திராவிடத்துக்கு நேர் எதிராக சீமான் பேசுகிறாரு, செயல்படுறாரு. அதால் திமுக இயல்பாகவே வெறுப்பாக இருக்குதுல்ல. ஒன்றும் கொஞ்சம் சும்மா போன கூட சீமான் மேலே ஒரு கல்லை போட்டு போவோம். என்ன கைதை உனக்கும் சீமானுங்க ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? சும்மா போன கூட ஒரு கள்ளத்துக்கு போட்டு போகிறான். இது ஏன்னு நமக்கு தெரியல. நீங்கள் வந்து சீமான் முன்ன மாதிரி வீரியமாக இல்லைன்னு கூட இவங்க சொல்ல மாட்டாங்க. சீமான் வந்த பிறகு சீமான்கிட்ட இருக்கிறவங்களாம் விஜய்கிட்ட போயிட்டான் அப்படின்னு இவங்க வந்து உண்மையிலே சீமானை வந்து குறைவாக சொல்கிறானுங்களா இல்லை விஜயை வந்து தூக்கி வச்சு
சீமானை குறை சொல்கிறாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான்கிட்ட இருக்கிற தம்பிமார்கள் யாரும் விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை சார். சார் எந்த கட்சியிலேருந்து நீக்கினவன் தனியாக நின்று நாங்களாம் நீக்கப்பட்டவர் பாசறைன்னு வச்சுருக்கிறத பார்த்துருக்கோமா? ஆனால் சீமான் அண்ணன்கிட்ட இருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியிலேருந்து விலகினவங்க இல்லை, நீக்கப்பட்டவர் பாசறைன்னு ஒரு பாசறையை வச்சு தனியாக சீமான் எங்களை கட்சியில் சேர்க்கலாம். அந்த அரசியலுக்காக நாங்கள் சீமான் கூட நிற்பையா? எங்களுக்கும் சீமானுக்கும் வந்து நிர்வாக முறையில் தானே பிரச்சனை. அவர் சொல்கிறத நாங்கள் ஆதரித்து போகிறோம் அப்படின்றவங்க மத்தியில் அவரால் இவருக்கு செல்வாக்கு குறைந்திருக்குன்றதுலாம் அது திருமாவளவன் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கத்தக்கதல்ல. ஓகே சார், கடைசி வரை ஒரு கேள்வி சார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த பரப்புரைக்கு போனாலுமே அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து வந்தவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சே தானே சார் சொல்றதுக்கு. என்னத்தையாவது 5 வருஷத்துல நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னா சொல்லணும்ல. அதுக்கு வந்து அதுக்கு திருமாவளவன் தான் ஒரு உதாரணம். ஆமாம், இந்த கூட்டணி எப்பேற்பட்ட கூட்டணி? இது வந்து இயற்கை கூட்டணி, மிச்சதெல்லாம் செயற்கை கூட்டணி, ஏஐயில் உருவாக்குறது. இவர் மட்டும் வந்து இயற்கை கூட்டணி. அதாவது அவர் விளக்க சொல்ல பாருங்க, கதிரை அறுக்க அருவாள் தேவை, கம்யூனிஸ்ட் அருவா சின்னமா, சுத்திக்கு இதை மண்டமல் அடிக்கிறதுன்னு சொல்லாமா? கதிரை அறுக்க அருவாள் தேவை, நெல்மணி பொங்கல் வைக்க பானை தேவை, பானை ஒரு சின்னம். அப்புறம் வந்து அதை பாதுகாக்க, அதாவது பானையை பாதுகாப்பாக வைக்க கை தேவை. கை இல்லாத வீட்டில் பானை இல்லையா? சரி, கை தேவை. அப்போ பொங்கல் வைத்து படைக்க சூரியனுக்கு சூரியன் தேவை, மேலே ஏற ஏணி தேவை. என்ன கண்டுபிடிப்பு இல்லை? அவன் ஸ்டூல் போடுறான், கிரெயின் போடுறான், லிஃப்ட் போடுறான், மேலே ஏறதுக்கு ஏணி தேவையாம். ஆகவே இது வந்து ஒரு இயற்கை கூட்டணி. இப்போ இதுலேருந்தே தெரியல இவங்க போயிடுச்சு. 5 வருஷம் நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம், இதே வேலை தொடரணுமா இல்லை இது இடையில நிற்கணுமா? எடப்பாடியார் வந்தாருன்னா இது எல்லாத்தையும் நிறுத்திடுவார். இந்த சிறப்பான வேலைகள் தொடங்குவதற்கு நீங்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போகணுன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் வந்து எப்பா சிறப்பாக தொடரணுமா? இப்போ அங்கங்கே வந்து தமிழ்நாடு வந்து இந்த பெண்கள் பாலியல் தொல்லையில் முதலிடம் 2வது இடம்னு சொல்லுங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சீரழிஞ்சு போகுது, அங்கங்கே சாராயம் விற்குது. நீங்கள் வந்து கடை வாங்கி அந்த காசில் லவுட்டி விட்றீங்க. இதெல்லாம் தொடரணுமாப்பா சாமி? இதுதான் நீங்கள் செஞ்சது, இது தொடரணுமான்னு கேட்டுற பாருங்கிறதுக்காக இது இயற்கை கூட்டணி அப்படின்னு இவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ வந்து அதால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதால் அவர் சந்தில் போனார், காலில் நோய்ஞ்சு போனார். ஏய் அடிமை கூட்டணி தானே, என்ன அடிமைன்னு சொல்கிறீங்கள? இந்த அடிமை உங்கள் பாஷையில் இந்த அடிமை கடந்த 5 ஆண்டுகளை எதை எதை செஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடியார் போடுறாருல. நாங்கள் தைரியமானவங்க, நாங்கள் இதை எதை செஞ்சுருக்கோன்னு ஒன்று சொல்லு, நீ செஞ்சதை சொல்லி இங்கே மக்கள்கிட்ட ஓட்டு கேளு. சும்மா எடப்பாடி அங்கே போனார் இங்கே போனாருன்னு தனிநபரை கொச்சைப்படுத்தினா திருப்பி நான் அடிச்சா நீ தாழ மாட்டேன் அப்படின்னு தான் சும்மா ஒரு 2 பாயிண்ட் எடுத்து விட்டாரு. இவனுக்கு சுருண்டு போய் என்ன எடப்பாடி கொஞ்சம் கூட நாகரிகமாக இல்லை, இன்னும் இவனுக்கு இதுக்கு முன்னாடி நாகரிகத்தின் பிள்ளைகள் மாதிரியும் ரொம்ப நாகரிகமாக இவங்க பேசின மாதிரியும். சார் இன்றைக்கு வெகு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி திமுக மீது ஏற்பட்டிருக்கு. நான் இங்கே வரும்போது ஒரு லிஸ்ட்டு பார்த்தேன், யாரெல்லாம் வந்து ஓட்டு கேட்க போது விரட்டி அடிக்கப்பட்ட திமுக ஆளுமைகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை பார்த்தேன். அதில் அமைச்சர் கயல்வெளி, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, பெரிய கருப்ப, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மையநாதன், கீதா ஜீவன், ராஜகண்ணப்பன், சிவசங்கரன், சேகர் பாபு எல்லாம் அமைச்சர்களாக இருக்காங்க. அதான் இவங்க கீழே தான் தெரியுதா? இப்போ இது என்னத்தை போய் வெளியில் சொல்கிறது இவங்க? அப்புறம் வந்து தருமபுரி பாப்பிரெட்டிப்பாளைய வேட்பாளர், அப்புறம் வந்து கரூர் எம்பி ஜோதிமணி, பாவம் வேறு இது கூட சேர்ந்து அதையும் விரட்டுறாங்க போல ஜோதிமணி. அப்புறம் குடியாத்த சட்டமன்ற உறுப்பினர், ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ, அரவக்குறிச்சி டிஎம்கே எம்எல்ஏ இளங்கோ, அப்புறம் வந்து ராமநாதபுரம் எம்எல்ஏ ஒருத்தர், கும்பகோணம் டிஎம்கே வேட்பாளர், அப்புறம் வந்து ஜெயங்கொண்டம் திமுக எம்எல்ஏ, பல்லடம் டிஎம்கே எம்எல்ஏ, கிட்டத்தட்ட ஒரு 20-22 பேர் லிஸ்ட்டு நிறுது சார். அப்போ இப்போ நீங்கள்லாம் ஒழுங்காக ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா சார், எம்எல்ஏலாம் அப்படிலாம் வந்து இவங்க எட்டப்படாத ஜனங்க, ஏன்னா எம்எல்ஏலாம் ஒரு ரவுடின்னு தெரியல. பொதுவாகவே நார்மலாக இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு விரல் அதிகன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியான கையாக தானே இருப்பாங்க. அப்போ அந்த கைகள் ஓட்டு கேட்டு வருகிற போது
பல கைகளை கூட்டு வரும்ல. அப்படி இருந்தும் எளிய மக்கள் வந்து இவர்களை விரட்டுகிறார்கள்னா இவங்க ஒன்றுமே செய்யலைன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கிற போது இவங்க என்னத்தை சொல்லுவாங்க? சார் இப்போ இலவச பேருந்து, அம்மாவுக்கு 1000, மகளுக்கு 1000, மகனுக்கு 1000, இதை தவிர வேற என்னத்தை சார் இவங்க சொல்லுவாங்க? இந்த 4 தான். இந்த 4 போட்டு நக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி மேலே கீழேன்னு வேற எந்த திட்டமும் இல்லைல்ல. அதால் ஜனங்களுக்கு வந்து ஒரு கிளுகிழப்பாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இது மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் கண்ணாமண்ணா அவரை இவரை அப்படின்னு திட்டினா ஜனங்க கொஞ்சம் ரசிக்கும் அப்படின்ற மாதிரி ஜனங்களோட சிந்தனையை மாற்றுவதற்கு இவர்கள் இந்த பிரச்சார யுக்தியை கையாண்டாங்க. அதுக்கு பதிலடி எடப்பாடியார் கொடுத்த உடனே கப்சுன்னு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமங்கிறாரு அப்படின்னு இவங்க நிறுத்திட்டு இப்போ வேற ஏதாவது பேசலாமான்னு யோசிச்சுக்கணும் போயின்னு வந்துருக்காங்க. அதில் ஒன்றும் பெருசாக என்னத்தை யார் போய் என்ன பேசுவா சொல்லுங்கள்? எதையாவது செஞ்சுருந்தா நாங்கள் அதெல்லாம் செஞ்சுமே, நாங்கள் அப்படி நன்றி கட்டு இருக்கிறீங்களா, நான் வந்து கேட்காமலே நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லலாம். நாம தான் ஏமாத்திட்டோமே. இப்போ தான் சொல்கிறோமே, வந்து 13% வாக்குறுதிகள் தானே 505 நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த தடவை கூட்டணி கட்சிகளை அசிங்கப்படுத்துன மாதிரி எந்த தடவையும் கூட்டணி கட்சிகளை திமுக பெரிய மனப்பான்மையோடு அசிங்கப்படுத்தலை. வந்து விசிகா அழுதாரா? அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டு ஒருத்தன் வந்து 4 வாங்கிட்டு போயிட்டானா, 4 5 ஒருத்தர் வாங்கி போயிட்டாரா, இன்னொருத்தர் இல்லை எங்களுக்கு பழசே தான் வேணும் அப்படின்னு அவர் இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு அவரும் போயிட்டாரா. அப்புறம் மதிமுக சார், நம்ம எதிராளி கூட அந்த நினைவு வரக்கூடாது சார். பார்லிமெண்ட் டைகர்னா, வன்னி புலினா, வரி புலினா, கடைசியில் அது புளியை பார்த்து சூடு போட்டுக்கணும் கோடு போட்டுக்கணும் பூனை மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வந்து இன்னைக்கு வேறு சொத்தாலும் சொந்த சின்னம், நம்ம சின்னம் தான். ஆமா, சொத்தாலும் சொந்த சின்னம். அப்போ உங்க சொந்த சின்னம் வந்து உதயசூரி தானடா. இதைத்தான் நீங்க இப்படி சொன்னீங்களா? அது முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் காங்கிரஸும் இங்கே பாரு, நீ தரலன்னா நான் விஜய் கூட போய் அப்புறம் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி தானே வந்து சீட்டு வாங்கினாங்க. கமலஹாசன் சொல்லவே வேணாம், விட்டார் ஐயா. அந்த ஆள் பேட்டரியில் செல்லே இல்லை, செல்ஃப் எடுக்கல இந்த தடவை. அவர் வந்து வேணாப்பா அப்படின்னு போயிட்டாரு. ஆனால் அதில் இன்னொரு அரசியலும் இருக்குது சார். இப்போ வந்து நம்ம கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தா கூட அந்த இயக்கத்தில் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற முன்னாள் காவல்துறை அதிகாரி மௌரியா அவர்களுக்கு அந்த சீட்டை கொடுத்தாங்க. புரோட்டோகால் படி அதுதான். அப்போ மௌரியா ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர். சீட்டு வாங்கி என்னத்துக்கு இந்த சமூகத்திலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்கணும்னு கூட, உனக்கு தான் மானரோசம் இல்லைல்ல. மானரோசம் இருக்கிறவன் நீ ஒரு கட்சி வச்சுக்கின்னு நான் இன்னொரு கட்சி உறுப்பினர் சொல்லி அந்த கட்சி எம்எல்ஏக்களை விட்டு ஓட்டு போட வச்சு மேல் சபை நீ எம்பி ஆவியா? அப்படி மானரோசம் உள்ளவன் நீ தான் தனி கட்சி வச்சுக்கிறிய. நீ இந்த கட்சியை எங்கேயோ விட்டுட்டு அங்கே போய் அந்த கட்சி உறுப்பினர் ஆகி இது நடக்கிறதா? இது இவ்வளவு மானங்கட்ட நீ சரி உதயசேன சின்னத்தை தான் நின்றுட்டு போட்டோம், எப்படியோ எம்எல்ஏ ஆகிடுவாங்கல்ல அப்படின்ற எண்ணம் உனக்கு இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பறையர் சமூகத்திலேருந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அதால் அவரோட கதையை முடிஞ்சு போய் சார். இப்படி ரொம்ப மோசமான முறையில் இந்த தடவை கூட்டணி கட்சிகளை திமுக கையாண்டு இருக்கிறது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா இவங்களை பற்றி தெரியும். நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா இதுங்கெல்லாம் ஓடிடும், இதுங்களை நம்ப முடியாது. அதால் இதுங்களோட கடிவாளத்தை நம்ம கையில் வச்சுக்கிறேன்னு திமுக இந்த தடவை சீட்டுகளை கொடுத்து இவன் போய் எப்படி வந்து திமுக அப்படி ஆஹா ஓஹோ அப்படி எப்படி பேச முடியும்? அதால தான் இந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே இருக்குது. அதால் இவங்களுக்குள்ள ஒரு பொருந்தாத கூட்டணி, வேறு வழி இல்லாமல் இவங்க இந்த கூட்டணியில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். இதில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சா கூட போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படியாவது திமுக துவக்கம் ரொம்ப நம்மளை அழ வச்சிட்டாங்கல்ல இந்த தடவை அப்படின்ற எண்ணம் கூட இவர்களுக்குள் இருக்கிறது. அதால் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்த கூட்டணியாக இது இருப்பதால் தான் இது ஒரு டெஃபினேஷன், ஒரு வரையறைக்குள் இந்த திமுக கூட்டணியின் செயல்பாடுகள் வரல. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையவரிடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார்.